ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. எப்பா என்னப்பா இது இவர் சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சா அதில் ஒரு பெரிய ஆப்பை வச்சுட்டாங்க. அப்போ இந்த வாரம் இவர் போக மாட்டார், அதுதான் இங்கே நல்லாவே தெரியுது. சரி, யாரை பற்றி சொல்கிறேன், எதை பற்றி சொல்கிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ப்ரொமோட் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஏஞ்சலா வந்துட்டு யார் நல்லா பண்ணாங்க, அப்புறம் வந்துட்டு டெவிலை யார் நல்லா பண்ணாங்கன்னு. டெவில்னாவே வந்துட்டு போன வாரம் வந்துட்டு பேரை கேட்டால் சும்மா அதிர்தலைன்ற மாதிரி தீபக்கும் மஞ்சரியும் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏஞ்சலா பற்றினா இவங்களை பார்க்கும்போது பாவப்பட்ட ஏஞ்சல் மாதிரி இருந்துச்சுங்கன்ற மாதிரி 2 பேர் வந்து தேர்ந்தெடுத்திருந்தாங்க. யார்னா பவித்ரா அண்டு ரஞ்சித். ஸோ இவங்க 2 பேர் தான் இந்த வாரம் வந்துட்டு சிறந்த ஏஞ்சல், அவங்க 2 பேர் தான் சிறந்த டெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை தேர்ந்தெடுத்து ப்ரோமோ வந்தது. ஸோ இதில் யார் கேப்டனாக வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதாவது தீபக் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஒரு காஸ்ட்லியான ஹாஸ்டலோட வார்டன் மாதிரி வந்து சூப்பராக செயல்பட்டு இருந்தார். அவருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா பூவையும் கட் பண்ணியிருக்கணும், ஜஸ்ட்டில் எஸ்கேப் ஆகிட்டார். ஆனால் நல்ல ஒரு மனிதர், சிறந்த ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். அதுக்கப்புறம் மஞ்சரிக்கும் வந்துட்டு அதே மாதிரி தான் பண்ணியிருக்கணும், எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஆனால் தீபக் மாதிரி ஒரு 4-5 மடங்கு அரகண்ட்டாக வந்துட்டு பிகேவ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஏதோ கொஞ்சம் மாற்றம் நல்லாவும் இருக்குது, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்தாங்கன்னா தீப்புரியாக இருக்கும்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது இருக்கிற 2 பேரும் பற்றினா அவங்கள தான் மற்றவங்க பார்த்துக்கணும். இவங்க வந்து கேப்டனாக யாரை பார்த்துக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுலேயும் ஒருத்தர் இருக்கார் இப்போ ரஞ்சித். அப்பா இவரெல்லாம் என்னத்த சொல்கிறதுனே தெரியலையப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நேற்று ஜாக்லின் போட்டு போட்டி எடுக்கிறாங்க, கண் கலங்கி நிற்கிறாரு. அவர் பின்னாடி பேக்ரவுண்ட் பாட்டு போடுறாங்க, என்னது தலை மகனை கலங்காதேன்ற மாதிரி. இன்னொருத்தங்க பவித்ரா. என்ன இவங்க 2 பேராக வந்துடக்கூடாது சாமி, வந்தாங்கன்னா வீடு நல்லா அப்படியே பற்றிக்கிட்டு ஒரு மாதிரி வெடிக்கணும் அப்படின்னா மஞ்சரி இல்லைன்னா தீபக் தான் வரணும் அப்படின்னு நினச்சா உங்கள் ஆசையில் நான் பெரிய மனத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நடந்திருக்கு. அதாவது கேப்டன்ஷிப் டாஸ்க் நடந்திருக்கு போல இருக்குது. அதில் வந்துட்டு அதிரடியாக வந்துட்டு நம்மளுடைய ரஞ்சித் சார் தான் வந்துட்டு கேப்டனாக வந்திருக்கார் அப்படின்றது ஒரு பெருமையாக நான் சொல்லிக்கிறேன்றது தான் இப்போ ஒரு பெரிய அப்டேட்டாக வந்திருக்கு. என்ன பண்ண போகிறாரு தெரியலையே. இவர் ஏதாவது பண்ண போகிறாரா இல்லை இவரை வச்சு எல்லாருமே பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஆனால் டாஸ்க்கு திடீர்னு வந்துட்டு கொஞ்சம் மனுஷனுக்கு ரோசம் வந்துச்சுன்னா பயங்கரமாக வச்சு செய்வார். ஸோ மேபி இந்த டாஸ்க் மூலமாக, இந்த கேப்டன் டாஸ்க் மூலமாக இவரோட சுயரூபம் வெளியே வந்து இவர் ஒரு அதிரடியை காமிச்சாரா நல்லா இருக்குன்றது மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அடுத்த வாரம் அதிரடியாக வந்துட்டு ரஞ்சித் கேப்டன் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.